ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் பேசுகிறேன், அதனால் தப்பாக பேசியிருந்தா எல்லோரும் மன்னிச்சிருங்க. இப்போ ஒரு 10-15 நிமிஷம் இருக்கும். இதுக்கு முன்னால் நான் இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். ஒருத்தர் ரஜினியை பற்றி பயங்கரமாக பேசியிருந்தார். கர்நாடகாவில் இருந்த பஞ்சம் பிழைக்க வந்த நாய், தமிழ்நாட்டுக்காக நீ என்ன பண்ணுன அப்படி இப்படின்னு பயங்கரமாக பேசினார். வாழ்த்துக்கள், சூப்பராக பேசுனீங்க. இப்போ நான் ஒன்று கேட்குறேன், தமிழ்நாட்டுக்காக நீ என்னடா பண்ண? ஒரு பப்ளிக் மீடியாவில் பேசுகிறோம், அது எப்படி பேசணும், என்ன வார்த்தை பயன்படுத்தணும் அப்படின்றது தெரியவே இல்லை. அப்படின்னா நீ அதை பயன்படுத்தி நீ என்ன பண்ண போகிற? அப்போ நான் இருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்கிறேன் அப்படின்னா, அந்த பணத்தை என்ன பண்ணணும், மேற்கொண்டு அதை என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அது பெருசாகும் அப்படின்னு நான் என்னை பற்றி மட்டும்தான் யோசிப்பேன். என் தேவைக்கு மீறி இருக்கிறதா அடுத்தவங்களுக்கு பயன்படுத்துறதும் பயன்படுத்தாது ஏன் எண்ணம். இதில் தமிழன் கர்நாடகன் அப்படின்ற பேச்சுக்கு அதில் இடம் இல்லை. கர்நாடகாக்காரன் அங்கே உடைக்கிறியான் அப்படின்றக்கா நம்மளும் இங்கே உடைக்கணும்ல. வந்தாரை வாழ வைப்போம் தமிழ்நாடுன்னு தான் இருக்குது. இப்போ இவர் இந்த மாதிரி பேசுகிறாப்பல்னா அப்போ நம்ம என்ன பண்ண முடியும்? நம்மளா தேவைன்னு நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு நம்ம சினிமா பார்க்க போகிறோம். அது நாளுக்கு நாள் அது டெவலப் ஆகும்போது அதில் நடிக்கிறவங்களுக்கான சம்பளமும் டெவலப் ஆகுது. இது திடீர்னு வந்துட்டான் தலையில் தூக்கி கொண்டாடுறான் அப்படிலாம் கிடையாது. ஆரம்பத்துலேருந்தே கூத்து அது இதுன்னு மக்களை பொழுதுபோக்குக்காகவே நிறையா இருந்துக்கிட்டே வந்தது. அதில் காலப்போக்கில் வந்தது இது. ஒரு காலத்தில் எம்ஜிஆரை பயங்கரமாக கொண்டாடினாங்க. அவருடைய நல்ல விஷயங்களை தான் இன்றைக்கி நம்ம பேசுகிறோம். அவருக்குன்னு ஒரு கெட்ட குணம் எல்லாம் இருந்திருக்கும், அது நமக்கு தெரியாது. மக்களுக்கு அவர் நல்லது பண்ணார், சினிமா மூலமாக நல்ல கருத்தை சொன்னார், அதுதான். இப்போ நீ ரஜினியை பேசுகிறிய, உனக்கு என்ன பேசுறதுக்கு தகுதி இருக்குது? நீ என்ன பண்ணிட்ட? நீ தமிழக மக்களுக்காக நீ என்ன பண்ணி கிழிச்சிட்ட? இப்போ நான் கேட்குறேன், நான் ஒரு ரஜினி ரசிகன். இப்போ நான் ரசிகனா இல்லாமல் நான் பொதுவான ஒரு ஆளாக கேட்குறேன். நான் நீ என்ன பண்ண தமிழ்நாட்டுக்கு? வருமானம் எவ்வளவு? அவர் கோடியாக வாங்கினாரு, மில்லியனரில் வாங்கினாரு. 150 கோடி 200 கோடி போட்டு படம் எடுக்கிறவன் 5 கோடி சம்பளம் வாங்குறப்ப அது உனக்கு என்ன? ஒரு படம் 1 வருஷம் நடிக்கிறாரு, கரெக்டாக ஒரு டேக்ஸபிள் பர்சன் இன் இந்தியா அப்படின்ற இடத்துல அவரும் ஒரு ஆளாக இருக்கிறாரு. ராகவேந்திரா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அப்படின்ற வச்சு அவரால் முடிஞ்சதை அவர் பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு மேலே நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறா? கர்நாடகாவில் ஃபேக்ட்ரி திறந்தா அதுக்காக நீ இதாயிருவா? ஃபாரின்காரன் இங்கே ஃபேக்ட்ரி திறந்திருக்கான், பணக்காரன் ஒன்றும் பண்ணலை அப்படின்னு நீ பேசுறிய. வாரன் பஃபட்டு, பில்கேட்ஸு, அனில் அம்பானி, டாடா பிர்லா இவங்க எல்லாருமே மிக பெரும் பணக்காரங்கள். ரஜினியை விட ரஜினி ஒரு வருஷம் பூரா நடித்து ஒரு படம் நடித்து சம்பாதிக்கிறத அவங்க ஒரு நாள் அல்லது 1 வீக்கில் சம்பாதிச்சிட முடியும். அவங்கள பற்றி ஏன் நீங்கள் பேச மாட்டேங்கிறா? அப்போ ஒருத்தர் ரொம்ப பெரிய புகழில் இருந்தாருன்னா அவரை நம்ம பேசிடணும். அப்போ அப்படித்தான் இருக்கு நம்ம மைண்ட் செட்டு. ஒருத்தரை பற்றி பேசுறதுக்கு முன்னால் என்ன ஏதுன்னு தெளிவாக பேசணும். இல்லைன்னா அதுக்கான தகுதி உனக்கு இருக்கா அப்படின்றதுக்கப்புறம் தான் நீ பேசணும், சரியா? இதை வியூ பண்ணி பார்க்குறவங்க நான் ஏதாவது தப்பாக பேசியிருந்தா சாரி, உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே போடுங்க, அதை நான் மாற்றிக்கிறேன். ஆனால் அந்த சொட்டப்பைய அடுத்து இந்த மாதிரி பேசக்கூடாது. ஓகே, தேங்க்யூ.